உனக்கு எந்த பொண்ணும் ப்ரொபோஸ் பண்ணலையா? பொண்ணுக வந்தாக என்ன இடுப்புல சொருக தானையில் ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து 2 ப்ளீஸர் நான் ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னாவே இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் இதில் என்ன பண்ண போகிறோன்னா நீங்கள் அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வாங்க. இதில் நான் ஆல்ரெடி எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருப்பேன். மேக்ஸிமம் இதில் குரூப் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அந்த குரூப்பில் இருந்து தான் நம்ம இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணப்பட்டு இந்த வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஏரோ மாதிரி அனிமேஷன் வரும். அதை ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறீங்கன்னா அதை கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அந்த சிசியில் இருக்க கீழே கொண்டு வந்துட்டு அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெட்லினை தாண்டி இல்லாத மாதிரி பார்த்துங்க. ஃபஸ்ட் நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ செலக்ட், அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ, அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் போய்க்கோங்க. இதில் மேட் மாஸ்கின்னு ஒரு ஆப்ஷன், ஒரு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு க்ரோமோக்கிங்கிற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கலர் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கலர் பிக்கரில் வந்து போய்க்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து போயிடும். இப்போ த்ரெஷ்ஹோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த க்ரீன் வந்து தெரியாத மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து இன்னொரு எஃபெக்ட் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். எகெயின் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, எகைன் ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு கலர் அண்ட் லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. அதில் போய்ட்டு கிரேடியன்ட் ஒரு அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதில் வந்து கலர் வந்து ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு கலரு. நெக்ஸ்ட்டு கீழே வந்துட்டு ஆல்ஃபான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸ் வந்து ஃபுல்லாக வச்சுருங்க, 100 வச்சுருங்க. இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவை இப்போ வந்து பார்டர் அண்ட் ஷேடோவில் போய்க்கோங்க. அதில் லாஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஷேடோ வந்து எனேபிள் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ கரெக்டாக சைஸை அலைன்மெண்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ அங்கே கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளேஸில் வந்து வச்சிடறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பிளேஸில் வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன், அதுக்கு நீங்கள் ஃபாண்ட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டோட லிங்க் வந்து தந்துக்கிறேன், அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மொத்தம் இதில் 2 டைப்பான ஃபாண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். 2 ஃபாண்ட்ஸையும் மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா வீடியோ நல்லாயிருக்கும்.
ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இமேஜஸ் வந்து எப்படி ஆட் பண்ணது பார்க்கலாம். இந்த குரூப்பில் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான். 4 இமேஜஸ் மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்க மட்டும் போதும், எல்லா எடிட்டும் முடிச்சு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் நான் இங்கே ஒரு ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். இந்த ஃபாண்ட்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் எடிட் ஃபாண்ட்டில் போய்ட்டு நான் கொடுக்குற ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க 2 ஃபாண்ட்டையுமே. இப்போ வந்து அந்த குரூப்புக்கு வாங்க. இப்போ 4 குரூப்பையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப்பில் வந்து போனீங்கன்னா அதில் வந்து நான் எந்த லேயருமே, அதாவது எந்த இமேஜும் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு லேயர் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை வந்து கீழே கொண்டு வந்துடுங்க. அந்த ப்ளூ லேயருக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அதை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதை கீழே கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். இமேஜை செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். இதில் வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போட்டு டிஸ்டர்ஷன் வார்ப்பில் போய்ட்டு டைல்ஸுங்கிற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டைல்ஸுங்கிற எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃபெக்ட்குள்ளே அந்த மிரருங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு குரூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஃபஸ்ட்டு குரூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செகண்ட் குரூப் வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ எகைன் ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய்ட்டு நான் அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதை எப்பவும் போல எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. கடைசி வரலும் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதை அடுத்து கீழே லேயருக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. அதாவது ப்ளூ லேயருக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு எகைன் அலைன்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருங்க. எகைன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. மிரருங்கிற எஃபெக்டை நீங்கள் ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்து எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அடுத்த இமேஜுக்கு பண்ணணும். கரெக்டாக இந்த மாதிரி அலைன்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருங்க. ஓகே, நீங்கள் சம்டைம் எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி குரூப் வந்து கம்மியாயிரும். அதோட டியூரேஷன் அதை கடைசி வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து மைனஸ் ஆகிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து தேர்ட் குரூப்புக்கு வந்து நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் குரூப் வந்து இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கடைசி வரல எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த லேயரை கீழே கொண்டு வந்துடுங்க. ப்ளூ லேயருக்கு கீழே. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன் எப்போ போல். அதாவது அந்த டைல்ஸுங்கிற எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு அதில் மிரர் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம தேர்ட் குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். தேர்ட் குரூப்லேயே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் குரூப், ஃபைனல் குரூப், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் வந்து போய்க்கோங்க. எடிட் குரூப்பில் போய்ட்டு ஃபோர்த் குரூப்லேயே எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 3 இமேஜுக்கு வந்து இப்படி ஆட் பண்ணோமோ அதே மாதிரி இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிஞ்சு. ரொம்ப சிம்பிளாக நம்ம எடிட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் நீங்கள் இமேஜ் மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு நான் மிரர் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு ஃபைனலாக. இப்போ வந்து வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா குரூப் வந்து மைனஸ் ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே இதை கடைசி வரையும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க எகைன். அவ்வளோதான். இப்போ வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஓகே, எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதும் பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். நீங்கள் அந்த ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷேர் ஐக்கான செலக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி தான் வரும். இதில் வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்க. ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.